இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு காமனான டாபிக், ஆனால் நிறையா அது இக்னோர் பண்ணுற டாபிக், பற்கள் பராமரிப்பு. எப்படி நம்ம பற்களையும் ஈறுகளையும் பராமரிக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர்.அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா நாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். பற்கள் பராமரிப்பு வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று நம்ம ஜென்ரல் ஹெல்த், பற்களோட ஆரோக்கியம், ஈரோட ஆரோக்கியம். ஸோ இது வந்து நம்ம காமனாக பார்க்கும்போது ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும் அண்ட் டூத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ டூத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக ப்ரஷிங் சொல்லுவோம். இப்போ ப்ரஷிங் முறை என்ன மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணோம், எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணோம், அண்ட் அதிகமாக ப்ரஷ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ப்ரஷ் பண்ணாதனால ப்ராப்ளம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதிகமாக ப்ரஷ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் பற்றி நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஸோ அதிகமாக ப்ரஷ் பண்ணுறதுனாலையும் ப்ராப்ளம் வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரஷிங் சம்மந்தமான விஷயம். ப்ளஸ் ஈரோட ஹெல்த்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், மவுத் வாஷ் யூஸ் பண்ணணுமா, இதெல்லாம் சில யூஷுவல் காமனான குவெஸ்டின்ஸ் வரும். இந்த குவெஸ்டின்ஸ்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரஷிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவசியம் மார்னிங் ஒன்ஸ் நைட் ஒன் ப்ரஷிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு பல்லுக்கும் ப்ரஷிங் டெக்னிக் இருக்குது. நம்ம முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், எப்படி அந்த ப்ரஷிங் டெக்னிக் சரியான முறையில் எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு. நெக்ஸ்ட்டு டைமிங் ஆஃப் ப்ரஷிங். 2 நிமிஷம் ப்ரஷ் பண்ணால் போகிறோம், அதிகமாக ப்ரஷ் பண்ண வேண்டாம். மார்னிங் 2 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ப்ரஷிங்கில், நைட் 2 minutes இந்த ப்ரஷிங்கில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் அண்ட் நைட் 2 times ப்ரஷிங் ரொம்ப அவசியம். 2 minutes ப்ரஷிங் போகிறோம், மார்னிங்கில் 2 minutes, நைட்டில் 2 minutes. முக்கியமாக என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ப்ரஷ் பண்ணும்போது நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று ப்ரஷ் பண்ணும்போது, ஏன்னா யூஸ்வலாக ஏதாவது டிவி பார்த்துட்டு ப்ரஷ் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது யோசிச்சுட்டு ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு 4-5 பல்லை மட்டும் ப்ரஷ் பண்ணிவிட்டு மற்ற பல்லை விட்டுருவாங்க ப்ரஷ் பண்ணாமல். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று ப்ரஷ் பண்ணும்போது அந்த 2 நிமிஷத்தில் வந்து எல்லா பற்களையும் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறோமான்னு செக் பண்ணி ப்ரஷ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணலான்னு ரொம்ப காமனஸ் கொஸ்டின். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட் ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா சென்சிட்டிவ் கேர் ப்ரஷ். சாஃப்ட் இல்லைனா சென்சிட்டிவ் கேர், ஹார்ட் மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ் கேர் தான் யூஸ் பண்ணணும். அந்த ப்ரஷ் வந்து எவ்ரி 3 months சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த 3 monthsக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷை நம்ம பார்க்கும்போது அதோட பிரிசில்ஸ் வந்து ரொம்ப விரிஞ்சு பழசான மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ விரிஞ்சு பழசான மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நம்ம அதிகம் ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரஷ் பண்ணுறோன்னு, அதிகம் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து. ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டில் எப்படி ப்ரஷ் பண்ணலாம், ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் ப்ரஷ் பண்ணலாம். ஸோ ரிஸ்ட்டில் பண்ணும்போது ஃபோர்ஸ் குறைவாக தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஷோல்டர் எல்போவில் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணும்போது அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரஷ் பண்ண முடியும். அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தா பற்கள் தேய்மானமாகும், பற்கள் கூச்சம் வரும். ஸோ ப்ரஷிங் பற்றி பார்த்தோம். 2 minutes 2 times சாஃப்ட் ப்ரஷ். அண்ட் முக்கியமாக அதிகமாக ப்ரஷ் பண்ணோம், ஹார்ட் அண்ட் மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணால், ஓவர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாலோ பற்கள் தேஞ்சு பற்கள் கூசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ஃபஸ்ட்டு டைப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டங் கிளீனிங். யூஸ்வலாக அது இக்னோர் பண்ணுற விஷயம். யாருமே நாக்கு க்ளீன் பண்ண மாட்டோம். இந்த டங் கிளீனிங் எதனால முக்கியம் அப்படின்னா, அந்த நாக்கில் வந்து நம்ம உணவாக இருக்கட்டும், உணவில் ஆக்ட் பண்ணுற பாக்டீரியாவாக இருக்கட்டும், அது ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம டேஸ்ட் எஃபெக்ட் பண்ணும், பேட் பிரெத் காஸ் பண்ணும், இது நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ டங்கை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ப்ரஷிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரிசில்னாலேயே ஆர் நிறைய இப்போ புதுசாக வர ப்ரஷில் வந்து பின்னாடி அந்த டங் மசாஜர் மாதிரி ஒன்று வருது. ஸோ ரெகுலர் பிரிசில்னால மெட்டல் டங் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டல் டங் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணால் இந்த நாக்கில் இருக்கிற அந்த பேப்பிலான்னு சொல்கிற அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெட்டல் டங் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ரெகுலராக வந்து நம்ம யூஸ்வலாக ப்ரஷ்ஷை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியாலே நம்ம டங்கை க்ளீன் பண்ண முடியும். ஸோ டங் கிளீனிங். ஸோ ப்ரஷிங் பார்த்துட்டோம், டங் கிளீனிங் பார்த்துட்டோம். இந்த ஈறுகள் ஹெல்த்துக்கு வந்து கம் மசாஜிங் ரொம்ப ரொம்ப அவசியம். கம் மசாஜிங் எப்படி பண்ணுவோம்? ஸோ அந்த பற்கள் எங்கே வந்து முடிஞ்சு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல எதர் நம்மளோட தம்போட பல்ப் ஆர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதில் கம்மை நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஈரில் இருக்கிற ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி ஈர் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் தெரியும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளீடிங் இருக்குன்னா அது நார்மல் கிடையாது. ஸோ நம்ம டாக்டர் போய் பார்த்து செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஜென்ரல் இது. ரெண்டாவது மவுத் வாஷ் பற்றி யூஸ்வலாக கேட்பாங்க. ரெகுலராக வார்ம் வாட்டரில் சால்ட் போட்டு நல்லா சால்ட் கரைஞ்சதுக்கப்புறம் அதுவும் ஒரு 2 minutes ரின்ஸ் பண்ணாலே போகிறோம். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கமர்ஷியலாக விற்கிற மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் தான் எஃபெக்ட்னு எதுவும் கிடையாது. நார்மலாக இந்த ப்ரஷிங் பண்ணாலே போகிறோம்.
ஸோ இதுதான் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஹெல்த் பற்றி சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப வாயை ரின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளியில் இருக்கும், வாயை ரின்ஸ் பண்ண முடியாது, ஆஃபீஸில் இருக்கும், மீட்டிங்கில் இருக்கும், ரின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா காஃபி டீ குடிப்பாங்க, நடுவில் கூட பிஸ்கெட் சாப்பிட்ருப்பாங்க, ரின்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அதில் இருக்கிற சுகர் ஆர் பிஸ்கெட்டில் இருக்கிற அந்த பொருள் வந்து வாயில் ஒட்டி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரின்ஸ் பண்ண முடியல, ரின்ஸ் பண்ணுறது அவசியம். ரின்ஸ் பண்ண முடியலைன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு சிப் ஆஃப் வாட்டர் குடித்தாலே வந்து அந்த எஃபெக்ட் அந்த வாயில் இருக்கிற அது வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ ரின்சிங் முடியலைன்னா சிப் ஆஃப் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால நம்ம க்ளீனாக வச்சுக்க முடியும் பற்களை. ஸோ ரின்சிங் பார்த்தோம், மவுத் வாஷ் பார்த்தோம், ப்ரஷிங் பார்த்தோம், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் டாக்டரை போய் ஒன்ஸ் அண்ட் 6 months செக்அப் பார்க்கணும். அந்த செக்அப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணும்போது ஈரில் ஏதாவது இடத்துல ரெட் கலர் ஸ்பாட் இருக்கா, ஆர் பற்களில் ஏதாவது பிளாக் கலர் ஸ்பாட் இருக்கா, இதை நம்ம செக் பண்ணலாம். நம்ம கண்ணாடியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஈரில் ரெட் ஸ்பாட் இருந்தாலோ ஆர் பற்களில் பிளாக் ஸ்பாட் இருந்தாலோ டென்டிஸ்ட்டை போய் பார்க்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது ஒரு ஈர் நோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம், ஆர் பல் சொத்தைக்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இதுதான் பற்களை பராமரிக்கிறதுக்கு ஜென்ரல் ரெகுலராக யூஸ்வலாக பண்ணுற இந்த விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது குவெஸ்டின் இருக்குது அப்படின்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல்மனோலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.